சோசியல் ஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். சினிமா சைக்காலஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எந்த கேரக்டரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். ஸோ மெய்யழகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அண்ட் அரவிந்த் சாமி, கார்த்தி அந்த பாண்டிங் பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ஊருக்குலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. பட் இந்த படத்தில் வர கார்த்தி சாரோட கேரக்டர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மெய்யழகன் அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் டைப் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈஸியாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க. யாரா வேணா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்ப் நம்ம கேட்டு கூட மாட்டோம், ஆனா என்கிட்ட இருக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களே முன்னுக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. அதாவது வந்து அவங்க அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், பட் வந்து அவங்களே டைரக்டா போற போக்குள்ள ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசுல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம, எந்த ஒரு கிரட்ஜும் இல்லாம ஓப்பனா நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சில தான் இருக்கு. அதுல சில பேர் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா மெய்யழகன். அதாவது பாத்தீங்கன்னா மனசுல வந்து எதுவுமே வச்சுக்காம பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு கலை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா, இப்போ யாரா வேணா இருக்கலாம், உங்க நண்பன் கிட்ட கூட வந்து நீங்க ஃப்ரீயா பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம இருக்கோம். உங்களோட அப்பா அம்மா கிட்ட கூட நீங்க ஃப்ரீயா பேச முடியாது எல்லா விஷயத்தை பத்தியும். பட் ஆனா ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கூட வந்து அவங்களால ஃப்ரீயா பேச முடியும் அப்படின்னா அது வந்து இயல்புலயே இருக்கணும். அண்ட் இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா மெய்யழகன் வந்து ஃபர்ஸ்ட் அரவிந்த் சாமி சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெருங்க ட்ரை பண்ணுவார். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள்லாம் பேசிக்கலாகவே எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிறதுக்கான அவங்க சான்சஸ் வந்து நிறைய உண்டாக்கிப்பாங்க. அதாவது ஒரு பர்சன் கிட்ட நெருங்கணும் அப்படின்னா அவங்க போய் ஹெல்ப் பண்ணுறது, போய் பேசுறது, போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து அவங்க கூட சுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சீன் தான் இந்த படத்தில் இருக்கும். அரவிந்த் சாமி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே பஸ் பிடிக்கிற இது இருக்கும். பட் ஆனால் வந்து கார்த்தி சார் வந்து அந்த ஜேர்னியை டிலே பண்ணி நைட்டை வந்து அவர் கூட ஸ்டே பண்ண வச்சுப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம லைஃப்ல, நம்ம ஸ்கூல்ல, நம்ம காலேஜ்ல, நம்ம ஒர்க் பிளேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா மெய்யழகன் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி. நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இவங்க என்ன இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க, அப்போ இதெல்லாம் ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஃபேக்கு கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி அப்படி தான். ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். இப்போ சில பேர் நல்லா பேசுவாங்க, இல்லை சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் நிறைய அறிவு இருக்கும். அண்ட் சில பேர் வளவலன்னு பேசுவாங்க, ஆனால் அறிவுலாம் இருக்காது, சும்மா பேசிட்டே கிடப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இந்த மாதிரி கேரக்டர் வந்து என்னன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்ககிட்ட பேசும்போது என்னன்னா நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்களோட மூடை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஒரு ரொம்ப நீங்கள் டவுனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ல ஏதாச்சும் பேசி உங்களை மைண்டில் மாற்றிட்டே போயிடும். பட் இப்படி இருக்கிறனால டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அவங்ககிட்ட சும்மா அவனுக்கு காமெடி பண்ணலாம், கூப்பிடு ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி வெறும் உங்க ஃபன் சைடை மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களை மதிக்காம போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது அரவிந்த் சாமி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து கார்த்தி வந்து எங்கேயா சரி கட் பண்ணலாம், இவனை விட்டு நம்ம விலகி வந்துடலாம் அப்படின்னு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பட் கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் கடைசியில் ஃபோன் நம்பரை கூட வந்து கரெக்டாக கொடுக்காம மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவருக்கு. நான் வந்து நெருங்கி பழகணும்னு நினச்ச ஒருத்தர் வந்து அவரோட ஃபோன் நம்பரை மாற்றி என்கிட்ட கொடுக்குறாரு, ஏன்னா அவர் வந்து என்னை அவாய்ட் பண்ண பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசும்போதெல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆட்களை வந்து நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ உங்கள் சர்க்கிளில் யாரா அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கள், அவங்களுக்கான அட்டென்ஷனை நீங்கள் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய செய்யும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஒரு மினிமம் ரெசிப்ரோகேஷன் தான். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.